welcome to Get Set Learn. So control system la signal flow graph oda problems இப்ப நம்ம சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி signal flow graph கான explanation video நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து descriptionல கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், construct signal flow graph for the set of equations shown below. ஸோ நமக்கு இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸோட வேல்யூ எது வரைக்கும் இருக்குது பாருங்கள், x2 x3. ஸோ அப்போது x3 வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ நம்ம 3 டாட் வச்சுக்கலாம், x1 x2 x3. ஸோ அப்படின்னு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், x2ஓட வேல்யூ எப்படி இருக்குது பாருங்கள், a12 x1. ஸோ a12ன்றது என்னதுன்னா x1ஓட கெயின். ஸோ இது எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, x1லேருந்து a12 ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ இது 1 2. ஸோ a1க்கும் 2க்கும் ஒரு ஃபார்வர்ட் பாத் ட்ரா பண்ணுறோம். a12 இதை நம்ம மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளஸ் a32. ஸோ x3லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ x3லேருந்து 3க்கும் 2க்கும் நம்ம ஒரு பாத் போடுறோம். ஸோ இது ரிவர்ஸில் வரதுனால நம்ம ஏரோ மார்க் இப்படி இண்டிகேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், x3ஓட வேல்யூ a23 x2. ஸோ இப்போ x2லேருந்து 2க்கும் 3க்கும் நம்ம ஒரு பாத் போட போகிறோம். ஸோ இது ஃபார்வர்ட் பாத்தில் வருங்களா. ஸோ இதை நம்ம என்னென்னு மார்க் பண்ணுறோம், a23 அண்ட் தென் இந்த வேல்யூ a32. ஸோ இப்படி தான் நம்ம வந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இதோட மேட்ச் ஆகிற ஆப்ஷன் இது பாருங்கள், ஆப்ஷன் டி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஸோ கன்சிடர் த பேர் ஆஃப் ஈக்குவேஷன் இந்த சிஸ்டம். ஸோ இதுலேயும் நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இங்கே சால்வ் பண்ணணும். ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ x4 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம x4 வரைக்கும் ஒரு டாட் போட்டுக்கலாம், x1 x2 x3 x4. ஸோ இது நாங்கள் நேம் இண்டிகேட் பண்ணிக்கோங்க, சைனு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு x2ஓட வேல்யூ பாருங்கள், t12 x1ன்னு இருக்குது. ஸோ x1லேருந்து 1க்கும் 2க்கும் நம்ம ஒரு கெயின் பாத் ட்ரா பண்ணணும். ஸோ இதை ட்ரா பண்ணிவிட்டு இதை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம், t12ன்னு பாயிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், t32. ஸோ இப்போ x3லேருந்து நம்ம 3க்கும் 2க்கும் ஒரு பாத் வந்து போடுறோம். அது வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இருக்குது, ஏன்னா இது வந்து 3க்கு 2க்கும் நடுவில் இருக்கிறதுனால, 3லேருந்து 2க்கு போகிறதுனால. நெக்ஸ்ட்டு பாருங்கள், x3ஓட ஈக்குவேஷன் t23 x2. ஸோ x2லேருந்து 2க்கும் 3க்கும் ஒரு பாத்து போடுறோம், ஃபார்வர்ட் பாத்து. நெக்ஸ்ட்டு இது என்னென்னு இது பண்ணுறோம், t23 அண்ட் தென் t32 இதை வந்து மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், t43 x4லேருந்து நம்ம 4க்கும் 3க்கும் ஒரு பாத் போடுறோம். ஸோ இதை வந்து t43 அப்படின்னு வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃப் ஃபைனலாக இப்படி தான் வரும். ஸோ இது வந்து எங்கே வந்து இதாகுது பாருங்கள், ஆப்ஷன் டிக்கு வந்து மென்ஷன் ஆகுது. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ இதில் வந்து நான் கீழே போட்டிருக்கிறது இந்த கொஷினில் மேலே இருக்குது, அவ்வளோதான். ஸோ த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், நமக்கு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃப் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆர்எஃப்எஸ், லாஸ்ட்டாக இருக்கிறது சிஎஃப்எஸ். ஸோ இந்த 4 பாயிண்ட்லேயே பாருங்கள், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத் வந்து சம்மிங் பாயிண்ட்டோட கனெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து G1, அது வந்து ஃபார்வர்ட் பாத்து. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரெண்டையுமே நம்ம 1 1ன்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு வந்து ஃபீட்பேக் பாத் இருக்குது. ஸோ இது கீழே இப்படி வருதுங்களா. ஸோ இந்த செகண்ட் ஒன்றுக்கும் தேர்ட் ஒன்றுக்கும் பிட்வீனில் வருது. ஸோ இதோட டைரக்ஷன் இப்படி இருக்குது, h1ன்னு மார்க் பண்ணுறோம். இதில் பாருங்கள், சம்மிங் பாயிண்டில் இந்த இடத்துல நமக்கு மைனஸ் வேல்யூ இருக்குது. ஸோ அப்போது நமக்கு -h1 வரும். ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஷின், ஸோ பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ரிடக்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ஆல்ரெடி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது செக் பண்ணி பாருங்கள். கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும்.
ஸோ இதில் வந்து பாருங்கள் G1 of s, G2 of s, G3 of s, G4 of s இது 4மே நமக்கு பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நமக்கு பேரலல் கனெக்ஷன்னா நமக்கு தெரியும் ஆட் தான் பண்ணணுன்ட்டு. ஸோ ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு நமக்கு தெரியுங்களா. அப்போ நமக்கு C of s by R of s வேல்யூ என்னென்னு வரும், G1 of s ப்ளஸ் G2 of s ப்ளஸ். ஸோ இதில் பாருங்கள் சம்மிங் பாயிண்டில் இருக்க வேல்யூவை தான் நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ சம்மிங் பாயிண்டில் ப்ளஸ் இருக்குது, அதனால் நான் இங்கே ப்ளஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் G4 கிட்ட நமக்கு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் G4 of sன்னு வரும். ஸோ ஆப்ஷன் D ஆன்சர். So that's it. Thank you so much for watching. Bye and take care.